வணக்கம் நண்பர்களே. சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரங்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் ஜெயலட்சுமி, வயது 29, ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிங்க, ஜாதி வன்னியர் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு 10th தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி வேலை செய்துட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி நல்லூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு அண்ணன் மட்டும்தாங்க. அவங்களும் உடல் சூழ்நிலை காரணமாக இறந்துட்டாங்க. இப்போ இவங்க மட்டும்தாங்க இருக்காங்க. ஒரே பெண்ணுங்கிறதுனால வீட்டோட மாப்பிள்ளையை எதிர்பார்க்குறாங்க. குறைந்த அளவு வருமானமாவது மாத வருமானம் இருக்கணும், இல்லை அப்படின்னாலும் சொந்த தொழில் அமைத்து தரவும் ஏற்பாடு செய்து தரோன்னு சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இல்லை தனிநபராக இருந்தாலும் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. தன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு தன்னுடன் வாழ்க்கை நடத்தக்கூடிய மணமகன் நல்ல பண்புள்ளவராக தினக்கூலியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இவங்களுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா ஜீவிகாங்க, வயது 31, ராசின்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிங்க, ஜாதி முதலியார் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி மாட்டியாம்பட்டியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. 1 ஏக்கர் நிலமும் இருந்ததுங்க. அது சில பங்காளிகள் தொழில்னால அதுவும் கிடைக்காத போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு மந்த்லி இன்கம் 25,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா மட்டும்தாங்க இருக்காங்க. அப்பா இப்போ சமீபத்தில் தான் இறந்துட்டார். உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 தங்கைகள் மட்டும்தாங்க. அவங்களும் படிச்சுட்டு வராங்க. இவங்களுடைய பெற்றோர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5 சவர நகை மட்டும்தான் போட முடியும். தன்னால் முடிந்த அளவு தனக்கு வரக்கூடிய மருமகனுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் யாதவி, வயது 35, ராசின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க, ஜாதி செட்டியார் இனத்தை சார்ந்தவங்க, படிப்பு BA முடிச்சுட்டாங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீவராக ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி ஈரோட்டில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்க. 2 பில்டிங் கட்டி வாடகைக்கு விட்டுருக்காங்க. விவசாய நிலம்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஏக்கருக்கு மேலே இருக்குங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய நாட்களேயே இவங்களுடைய கணவர் ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. இவங்களுக்கு குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் குழந்தை தாங்க. அவங்களுக்கு திருமணம் செய்து வச்சுட்டாங்க. இவங்களுக்கு சிறு வயதிலே திருமணமானதுனால இவங்களுடைய குழந்தைக்கு திருமணம் ஆயிடுச்சிங்க. இவங்களுக்கு இப்போ தனிமையில் தாங்க வாழ்ந்துட்டு வராங்க. தனக்குன்னு கடைசி காலத்தில் ஒரு துணை வேணுங்கிறதுக்காகவும் தன்னுடைய ஆசைகளை தீர்க்கவும் தனக்கு ஒரு கணவர் வேணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் எந்த ஊரை சார்ந்தவராக இருந்தாலும் குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தன்னை அன்புடனும் மக்களுடனும் பார்த்து கொள்கிற புரிந்து கொள்கிற அன்பான மணமகன் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு, அழகு, வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனல் மூலம் நாள் வாழ்க்கை துணை அமைய கடவுளை மனதார பிரார்த்திக்கிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.